வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெயின் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சேனல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக காம்பாக்ஸில் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு டாப்பிக்கில் வீடியோ நிச்சயமாக வரும். நீங்கள் விரும்பிய ஆண் அல்லது பெண் உங்களை விட்டு செல்வதற்கு தன்னுடைய பெற்றோர்களை காரணமாக எடுத்து கூறினார்கள் என்றால் நீங்கள் விரும்பிய அந்த நபர் உங்களை உண்மையாக விரும்பவில்லை என்று அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பிரேக்கப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது, இல்லை பிரேக்கப் பண்ணுறேங்க அப்படின்ற போது அந்த பிரேக்கப் பண்ணுற டைமில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் உங்ககிட்ட வந்து என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக தான் இதை பண்ணுறேன், என்னுடைய பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே, என்ன மயிருக்கு அப்புறம் லவ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கேளுங்க, தாராளமாக கேட்கலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த முன் வைப்பாங்க, எதை பேசுவாங்க, என்னென்ன ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கேஸ்ட் இருக்குது, மதம் இருக்குது, அப்புறம் பணம் இருக்குது, வேலை இருக்குது, ஜாப் இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் லவ் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி சொன்னாங்கன்னா அது உண்மையான காதல் இல்லை. பொய்யாக ஒரு நபர் விரும்பும் பொழுது நீங்கள் அவர்கள் எவ்வளவுதான் தேடி பேசினாலும் அவர்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பொய்யா ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது அவங்க உங்கள் லைஃப்பில் உங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்கள் அவங்கள தேடி போய் பேசினா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுதா உடனே உங்களுக்கு கால் அடிப்பாங்க, எனக்கு இது வேணும், இப்படி பண்ண முடியும், என் கூட பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹெல்ப் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெய்ட் சார்ஜஸ் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ லவ் பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. உங்களை ஏமாற்றும் ஒரு நபர் ஆண் பெண் யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை விட்டு செல்ல நினைக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக உங்களிடம் அனைத்து விஷயங்களையும் உண்மையை கூற மாட்டார்கள், பொய்கள் அதிகம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையை தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாள் பொய்ன்னு வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பே பொய்யா மாறுன்ற ஒரு பயம் வரும். யார் ஒருத்தங்க பொய்யா இருக்காங்களோ அவங்க உண்மையை சொல்லவே மாட்டாங்க, பொய்களை தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் நீங்கள் வரப்போகிறது இல்லை. அவங்களுக்கே தெரியும் ஏதோ கொஞ்சம் ஆளுக்கு டைம் பாஸுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சுற்றிக்க வேண்டியதான், வீட்டில் கல்யாணம் பண்ணி போய் வைக்க போகிறாங்கன்னா உடனே இந்த பொண்ணையும் இந்த பையனையும் கலட்டி விட்டுற வேண்டியதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயம் இப்படி தான் நடந்துப்பாங்க. நிறைய பேர் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களோட லைஃப்லையும் நடக்கலாம். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏமாந்துடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் உன்னிடம் இருந்து எதை அதிகம் பேசுகிறார்களோ, எதை அதிகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவை அது மட்டும்தான். உங்ககிட்ட நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட அதிகமாக பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்க உங்ககிட்ட என்ன ஒரு விஷயத்த கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, எனக்கு தர முடியும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், கொஞ்சம் மணி இருக்குமா அப்படின்ற மாதிரி. இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை வச்சு மணி கேட்குறாங்க. மணி இல்லைங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்டுக்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கா, அது அப்படி அதுவாக இருக்கும். இல்லை உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கு பேசுறதுக்காகவும் சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அது மட்டும்தான், நீங்கள் கிடையாது. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று கூறும் பொழுது நாம் முதலில் சேருவோமா என்று நீங்கள் விரும்பும் நபர் கூறினால் நிச்சயம் அவர்களுக்கு உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு பொண்ணுகிட்ட இல்லை பையன்கிட்ட மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம இங்கெல்லாம் போகலாம், இப்படிலாம் இருக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபஸ்ட் நம்ம சேர்றோமான்னு பார்ப்போமா அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம் இல்லைங்க. அதில் அவங்களுக்கே அதில் நம்பிக்கை இல்லை, உங்கள் கூட சேரணுன்ற ஒரு ஆசை இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை, அதை பண்ணணுமான்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண் யாருனாலும் இருக்கட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. முட்டாள்தனமாக நம்பி ஏமாந்துடாதீங்க ஒருத்தங்களை. இது உங்களுடைய விருப்பம் தான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதட்டா, பாய்.